ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே இன் மை லைஃப் தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதுவும் கவலைப்படாத, இது இருக்கு, வீடியோ எடுத்துகிட்டே ஓட்டிடுவேன். பத்திரம் பத்திரம். சோகமாக தான் இருக்குது. ஏன்னா நானே ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கேன். அந்த ஒரு நாள் கூட இவன் இல்லைன்னா ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இன்றைக்கி தான் மார்னிங் ஒரு 6 o'clock ஆகுது. ஓகேவா, இப்போ நான் வந்து என்னோடய ஃபுல்லாக பேம்பர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. த்ராட்டெல்லாம் கழுத்தில் வந்து ஒன்றுமே போட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெயினாக இருக்குது. கழுத்து வந்து வீங்கிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? பயங்கரமாக வீங்கிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து மசாஜ் அந்த மாதிரி பண்ண போகிறேன். எவரும் இல்லை, வேலைக்கு போயிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக நான் தனியாக எப்படி ஓட்டுறேன். ஏன்னா இத்தனை நாள் வந்து நான் வீக் ஆஃபில் இருந்து அவரும் வீக் ஆஃபில் இருப்பார், என் கூட இருப்பார், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இன்னைக்கு வேலைக்கு கிளம்பிட்டார். சரி ஓகே, வேணாம் காசு வேணும், 2 பேரும் மாறி மாறி ஓடி தான் ஆகணும். நான் இருக்கிற டைம் அவரால் இருக்க முடியல, அவர் இருக்கிற டைம் என்னால் இருக்க முடியல. என்ன பண்ணுறது? சரி, ஃபஸ்ட்டு வந்து கோகனட் ஆயில் வந்து மசாஜ் பண்ண போகிறேன். ஓகேவா, அது ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ வந்து கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஃபேஸில் த்ராட்டில் போட்டு மசாஜ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மசாஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன சொல்ல வந்தேன்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ரொம்ப த்ராட் வந்து பெயினாக இருக்குது. இதெல்லாம் பயங்கரமாக பெயினாக இருக்குது. ஓகே, ஸ்டார்ட். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி மசாஜ் பண்ணலான்ட்டு. கொஞ்சம் அப்படின்னு போயிட்டு வச்சுருக்கேன். இது மட்டும்தான் ஒரே தீர்வாக இருக்குது. இது பண்ணும்போது யாரெல்லாம் பண்ணி விட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம வந்து கோகனட் ஆயில் வந்து இன்றைக்கி வந்து பாடி ஃபுல்லாக மசாஜ் பண்ண போகிறோம். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபேஸ் எல்லாத்தையுமே நான் மசாஜ் பண்ண போகிறேன். ஏன்னா நேற்று தான் போய் ட்ரிம் பண்ணிட்டு வந்தேன். சுத்தமாக பாடி கேரே கிடையாது. சுத்தமாக கேர் பண்ணிக்க மாட்டேன். இந்த பிரச்சனை அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கு. இதுக்கப்புறம் சரி ஒழுங்காக கொஞ்சமாச்சு இப்போ சொன்னல, கான்சன்ட்ரேஷனே என் மேலே இல்லை. இப்போ கொஞ்சம் டெய்லி மசாஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம பண்ணால் அந்த இடத்துல வந்து ஸ்டிமுலேட் ஆகாமல் இருக்குல்ல, அது வந்து ஸ்டிமுலேட் ஆகுமா, அதனால நம்ம இது பண்ணுறோம். அந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகும். இதுவே ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்த வந்து அசைவு கொடுக்காம இருக்கோன்றதால இப்படி வருது அப்படின்னாங்க. பட் நான் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இது எங்கேருந்து நான் அசைவு கொடுக்காம இருக்கேன்? லிப்ஸ்டிக் வைக்கணும் போல இருக்கு. அப்போ பார்த்துக்கலாம். பண்ணதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் சுடு தண்ணியாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. சுடு தண்ணியாக குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடிக்கலாம் இல்லை, அதனால சுடு தண்ணி தான் குடிக்கிறேன். இதுவே வந்து ஒரு தனி விலாகா போடலாம் போல், அந்தளவுக்கு பெருசாக போயிட்டுருக்கு இந்த மசாஜ். ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே யாருக்கா தைராய்டு இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் இது வந்து சூப்பராக தைராய்டு எல்லாமே குணமாக்கி பாப்பா பெற்று காட்சியே தீரணும். பயங்கரமாக பெயினாக இருக்குது. டேப்லெட்டே வாங்கி போட்டுக்கலாமா அப்படின்னு இருக்குது எனக்கு. நீங்களும் தயவுசெய்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தைராய்டு. இது ஓவராக ஸ்வெல்லாகி இருக்கக்கூடாது, ஓவராக வீங்கி இருக்கக்கூடாது. ஓகேவா, கேதா? ஓகே, ஆனால் நான் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. செக் பண்ணிட்டு வந்ததுக்கு ஒபீஸ் ஆகிக்கிட்டே போகுதுல்ல, கொஞ்சம் ஒல்லி ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, இது தனியாக ஒரு வீடியோ போட்டால் கூட நான் போட்டுறேன். ஓகேவா, எடிட்டிங்கில். ஏன்னா பார்க்குறது ஃபுல்லாக பார்க்கணும் நீங்கள்.
தனி வீடியோ தான் எடுத்து போட்டுருந்தோம். ஓகே, இப்போ வந்து நெக் வந்து ஓரளவுக்கு பண்ணியாச்சு, மசாஜ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நெக் வந்து அப்படியே ஃபேஸ் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ லைட்டாக கொஞ்சம் எக்ஸசைஸ். ஓரளவுக்கு வந்து இப்போ நான் வந்து மசாஜ் பண்ணிட்டேன். இந்த மசாஜ் மாற்றிட்டேன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இது 17, 12, 20, 24 அன்றைக்கி கிளாக் வைஸ் முடிஞ்சு ஆன்டி கிளாக் வைஸ். கொஞ்சம் நல்லா நம்ம வந்து மசாஜ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஃபேஸ்க்கு கொஞ்சம் கோகோனட் ஆயில் போட்டு மசாஜ் பண்ண போகிறோம். சீரம் இருந்தால் சீரம் போடலாம், சீரம் இல்லாத பட்சத்தில் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெஸ்ட்டு அதுதான். ஆனால் அப்புறமா கோகோனட் ஆயில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே நெக்ஸ்ட் மசாஜ் பண்ணுவோம். பார்த்துக்கிறதே கிடையாது. பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தானே நம்மளுக்கு ஒரு க்ளோ இருக்கும். அப்படியே போகிறோமா வரோமா அப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இப்போ வெளியே மசாஜ் பண்ணுற ஃபேஸ்க்கு, என்னோடய ஃபேஸ்க்கு நம்மளோட ஃபேஸ்க்கு நம்ம தானே மசாஜ் பண்ண முடியும். அதுதான் ஓகே. கொஞ்சம் ஃபேஸை மசாஜ் பண்ணியாச்சு. க்ளோ தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நான் வந்து ஃபேஷியல் ரேசர் பண்ண போகிறேன். இப்போ வந்து எல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை போட போகிறோம். ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இவ்வளோ வேறு கத்துறாரு வீடியோ. இது கொஞ்சம் இதுவாகிக்கிட்டே வருது, எக்ஸ்பைரி ஆகிடும் போது. ஏன்னா கொஞ்சம் நாளில் சீக்கிரமாக இதை காலி பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஆமாம், கடைவரியா? இப்படி நல்லா மசாஜ் மசாஜ் மசாஜ்.
எந்திரிச்சு நில்லு இல்லையா இல்லையாம்மா எந்திரிச்சு நில்லு எந்திரிச்சு நில்லு எடுக்கூடாது நல்லா மசாஜ் பண்ணு அத்தை அடிப்பேன் முட்டா எடுத்தீனா அடிப்பேன் எடுக்க மாட்டாளாம் நல்லா 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 இதுக்கப்புறம் நைட் ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிக்கணும் காசு இருக்கோ இல்லையோ மேக்கப்பில் குறை இருக்கக்கூடாது ஃபஸ்ட் இர்ஃபானாவை வந்து மாற போகிறேன் ஓகேவா லிப்ஸுக்கு வந்து கொஞ்சம் பண்ணணும் நான் லிப்ஸ்க்கு வந்து ஈவினிங்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா வந்து சாப்பிட போகிறேன் பயங்கரமாக பசி எடுத்துச்சு இவ்வளோ வேலை பண்ணி இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத வீடியோவில் பாருங்கள் சாப்பிட போகிறோம்மா சாப்பிட போகிறேன் சாப்பிட்லாமா நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம் பாய் சொல்லு பாய் பாய் சொல்லு பாய் சொல்றி பாய் முத்தா கொடு கை எடுத்துட்டு கொடு ஹாப்பியாக இருங்க சொல்லு ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக இருங்க பாய்